மாதம் தொடக்கம் மீனம் வரைக்குமான 12 ராசிக்குமான வேற ராசி பலன் 17ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 தொடக்கம் 23ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 வரைக்குமான கிரகங்களின் நகர்வுகளுக்கு ஏற்ப மேசம் முதல் மீனம் வரையிலான இந்த ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு ராசி பணம், தொழில் அல்லது வியாபாரம், குடும்பம், கல்வி, வழிபட வேண்டிய கடவுள் போன்ற ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா சுருக்கமாக பார்த்துட்டு எந்த ராசி இந்த 12 ராசியில எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் என்பதையும் எந்தெந்த ராசிக்காரர்கள் பிரச்சனையை எதிர்நோக்க போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். அதாவது கஷ்டங்கள், கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் என்னென்ன என்பதையும் பார்க்கறதுக்கு தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ கிளிக் பண்ணி பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். முழுமையாக பாருங்கள், பகிருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஜோதிடம் சம்பந்தமாகவோ அல்லது ஆன்மீகம் சம்பந்தமாக உள்ளது வழிபாடு சம்பந்தமாக ஏதாவது சம்பந்தமாக அறிந்து கொள்ள விரும்பினால் ஒற்று கேள்வி மட்டும் எழுதி கேட்கலாம். மற்றபடி முழுமையாக ஜாதகமோ கைரேகையோ பார்க்கணும்னா வாட்ஸ்அப்ல இந்த நம்பர்ல வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி எழுதி கேட்கலாம். இதுல மட்டும் வீடியோக்குள்ள இலவசமா கேட்கலாம். இந்த வீடியோவானது பேஸ்புக்ல யூடியூப்ல நான் பதிவிடுகின்றேன். நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். என்னுடைய பேஸ்புக் மற்றும் யூடியூப் வசிராஜி அஸ்ட்ராலஜி மற்றும் வசிராஜி கைரேஜி மற்றும் பேஸ்புக்லையும் பேஸ்புக் என்னது அட்மினுடைய பேஸ்புக்லையும் நான் பதிவிடுகிறேன். பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள் மேசராசி என்பர்களே, உங்களுக்கு பணம் மற்றும் தொழில், வியாபாரம், குடும்பம், கல்வி, வழிபாடு போன்றவற்றை ஒரு ராசிக்கும் பார்க்கறது சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சேவ் பண்ணி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். பாருங்கள், பார்க்கலாம். மேசராசி என்பர்களே, பணம், நிதி வரவு திருப்திகரமாக இருக்கும். கடன் சுமை குறைய புதிய வாய்ப்புகள் அமையும். மேசராசி என்பர்களே, உங்களின் தொழில் மற்றும் வியாபாரம் பார்க்கலாம். தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். 12 ராசிக்கும் தனித்தனியை பார்த்துட்டு தான் நாங்கள் அதிர்ஷ்டம் மற்றும் எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம ராசி இந்த வாரம், எந்த ராசிக்கு பிரச்சனை, கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் பார்க்கலாம். சரி, அடுத்தது மேசராசியின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தா எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவியர்வு கிடைக்க சாதகமான வாரமாகும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். மேசராசி என்பர்களே, மேசராசியில் கல்வி இயக்கும் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் திறமை வெளிப்படும். போட்டித் தேர்வுகளில் நல்ல முடிவு கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டியது செவ்வாயை அதிபதியாக கொண்ட மேசராசி என்பவர்களே, செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு. அடுத்தது ரிஷபம். ரிஷபராசி என்பவர்களின் பணம் வரவு தாராளமாக இருந்தாலும் இந்த 17ஆம் தேதி 8ஆம் மாதம் தொடக்கம் 23ஆம் தேதி 8ஆம் மாதம் வரைக்கும் 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களின் பணவரவு தாராளமாக இருந்தாலும் திடீர் சுப செலவுகள் கதவை தட்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தா வேலைப்பளு சற்று அதிகரிக்கும். மேலதிகாரிகளிடம் பேசும்போது நிதானமாக தேவை, அது பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும். குடும்பத்தை பார்த்தால் உறவினர்கள் வழியில் சிறு மனக்கசப்புகள் வந்து நீங்கலாம், பிரச்சனைகள் வந்து நீங்கலாம். கல்வியக்கும் ரிஷபராசி மாணவர்களாக இருந்தால் கவனச்சிதறல்களை தவிர்த்து படிப்பில் அதிக நேரம் ஒதுக்குவது நல்லது. ஒதுக்கி கவனத்துடன் முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்தி படியுங்கள் ரிஷபராசி என்பர்களே, அப்போது உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். சரி, அடுத்தது நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் ரிஷபராசியின் அதிபதி சுக்கிர பகவான். ஆகவே நீங்கள் வெள்ளிக்கிழமை லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நன்மைகளை தரும். ரிஷபராசி என்பவர்களே, வெள்ளிக்கிழமையில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டத்தை நன்மைகளை தரும். மிதுன ராசி என்பவர்களே, உங்களின் பணம் பொருளாதார நிலை உயரும். நிலுவையில் இருந்த பணம் பாக்கிகள் கைக்கு வந்து சேரும். தர வேண்டிய பணங்கள் வந்து சேரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தா புதிய தொழில் முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். மிதுன ராசி என்பவர்களே, லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தை பார்த்தா கணவன் மனைவியிடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். கல்வியை பார்த்தா மாணவர்கள், அதாவது மிதுனத்தில் கல்வியக்கும் மாணவர்கள் என்றால் மாணவர்கள் கல்வியில் புதிய சாதனைகளை படைக்க சாதகமான இந்த காலம் இந்த வாரமாகும். வழிபட புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பவர்களே, நீங்கள் வழிபட வேண்டியது புதன்கிழமை விஷ்ணு சகஸ்ர நாமம் கேட்பது வழிபடுவது சிறந்தது. விஷ்ணுவை வழிபடுவது, விஷ்ணு சகஸ்ர நாமத்தை கேட்பது சிறந்ததாகும். அடுத்தது கடகம். கடகராசி என்பவர்களே, பணப்புழக்கம் மீதமாக அதிகமாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. தேவையற்ற
செலவுகளை குறைப்பது, திட்டம் போட்டு செயற்படுவது கடகராசிக்கு நல்லது. உங்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் உத்தியோகத்தில் சக ஊழியர்களில் ஒத்துழைப்பு தாமதமாகலாம். சுய தொழில் புரிவோர் எச்சரிக்கையுடன் செயற்படவும். கடகராசி என்பவர்களே, சுய தொழில் புரிவோர் எச்சரிக்கையுடன் செயற்படுங்கள். எல்லாத்தில் ஏமாற்றம் அடைந்து நிதி இழப்புகள், எல்லாத்தையும் பொருள் இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும். கடகராசி என்பவர்களே, உங்களின் குடும்பத்தை பார்த்தா குடும்ப விஷயங்களை வெளிப்புற நபர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும். இல்லையென்றால் வீண் பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள். கடகராசி என்பவர்களே, கடகத்தில் கல்வி கற்கும் மாணவர்களாக இருந்தால் கல்வியில் கூடுதல் கவனம், இடைவிடாத முயற்சியும் தேவை. நீங்கள் வழிபாடு இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டியது உங்களின் அதிபதி சந்திரன். கடகராசி என்பவர்களே, நீங்கள் வழிபட வேண்டிய திங்கட்கிழமை அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது மன அமைதியை தரும். இல்லாட்டி அம்மனையும் சிவனையும் வழிபடுங்கள். பொதுவாக திங்கட்கிழமையில் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது மன அமைதியை தரும். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசி என்பவர்களே, பணம் தனவரவு மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த வாரமாகும் சேமிப்பு அதிகரிக்கும் காலம். சிம்மராசி என்பவர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தை பட்டா திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். வியாபாரம் விரிவாக்க முயற்சிகள் கைகூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பேசி முடிக்கப்படும். மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கல்விக்கும் சிம்மராசி என்பவர்களாக இருந்தால் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்களை பெறக்கூடிய யோகம் உண்டு. வழிபாடு சிம்மராசியின் அதிபதி சூரிய பகவான் என்பதனால் ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் செய்வது நன்மைகளை தரும். ஞாயிற்றுக்கிழமையில் சிம்மராசி என்பவர்கள் சூரிய நமஸ்காரம் செய்வது நன்மைகளை தரும். 6வது கன்னிராசி. கன்னிராசி என்பவர்களே, பணம் வருமானம் சீராக இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி என்பவர்கள் ஆடம்பர செலவுகளை, வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அல்லாவிடில் சிக்கல்கள், பணச்சிக்கல்களை ஏற்படுத்தும், பண கஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் பணியிடத்தில் உங்கள் உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். கன்னிராசி என்பவர்களே, குடும்பம் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கல்வி கற்கும் மாணவர்களாக இருந்தால் கன்னிராசி என்பவர்கள் ஆராய்ச்சி மற்றும் உயர்கல்வி மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். கல்வி கற்கும் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைவார்கள். வழிபாடு கன்னியின் அதிபதி புதன் பகவான். ஆனால் கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டியது வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தி வழிபாடு நன்மைகள். கன்னிராசி அன்பர்களுக்கு வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தி வழிபாடு நன்மைகளை தரும். அடுத்தது துலாம். துளாராசி அன்பர்களே, பணம் நிதி நெருக்கடிகள் விலகும். புதிய முதலீடுகளுக்கு உகந்த வாரமாகும். உங்களோட தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தா தொழிலில் மேன்மை காணப்படும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள். துளாராசி என்பவர்களே, குடும்பத்தை பார்த்தா சுபச்செய்திகள் வந்து சேரும். குடும்பத்தில் உற்சாகம் பெருகும். கல்வியக்கும் துளாராசி என்பவர்களாக இருந்தால் படிப்பில் ஆர்வம் கூடும். கலைத்துறையில் உள்ள மாணவர்களுக்கு யோகமான வாரமாகும். துளாராசியின் அதிபதி சுக்கிர பகவான் என்பதனால் வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மனுக்கு நெய்தீபமேற்றி வழிபடுவது நல்லது. வழிபாடு துர்க்கையம்மனுக்கு நெய்தீபமேற்றி வெள்ளிக்கிழமையில் வழிபடுவது துளாராசி என்பவர்களுக்கு நல்லது. அடுத்தது விருச்சிகம். விருச்சிக ராசி என்பவர்களே, பண விஷயங்களில் கவனமாக இருக்கவும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். யாரிடமும் பணம் கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் பணத்தை கொண்டு செல்லும் போதும் ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் போதும் கவனமாக இருங்கள். துளைத்து விடாதீர்கள், இழந்து விடாதீர்கள். பொருளாக இருந்தாலும் சரி, பணம் இருந்தாலும் சரி. சரி, கையெழுத்து விடும் போதும் விருச்சிக ராசி என்பவர்கள் கவனமாக இருங்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் அவசர முடிவுகளை தவிர்க்கவும். நிதான செயற்பாடே வெற்றியை கொடுக்கும். விருச்சிக ராசி என்பவர்களே, குடும்பம் பேச்சில் இனிமையை கடைபிடிப்பது குடும்பத்தில் அமைதியை தரும். விருச்சிக ராசி என்பவர்களே, கல்வி கற்கும் விருச்சிக ராசி என்பவர்களா என்றால் பாடங்களை உடனுக்குடன் படித்து முடிப்பது நல்லது. தள்ளி போட வேண்டாம். வழிபாடு விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு
காப்பு சாற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். விருச்சிக ராசி என்பவர்களே, செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது தடைகளை நீக்கும். தனுசு ராசிக்கு அடுத்தது பணம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி காணப்படும். தனுசு ராசி என்பவர்களே, பணம் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி காணப்படும். எதிர்பாராத ஜோகம் தேடி வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்த தனுசு ராசி என்பவர்கள், உத்தியோகத்தில் உங்கள் அதிகாரமும் செல்வாக்கும் உயரும். குடும்பத்தை பார்த்த கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பெருகும். சுப காரிய பேச்சுக்கள் வெற்றி பெருகும். தனுசு ராசி என்பவர்கள் கல்வி கற்கும் மாணவர்களாக இருந்தால் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை காணலாம். தனுசுவின் அதிபதி குரு பகவான். நீங்கள் வழிபாட வேண்டியது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபடுவது தனுசு ராசிக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும். அதாவது குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்துங்கள் தனுசு ராசி என்பவர்களே. அடுத்தது மகரம். மகர ராசி என்பவர்களே, பணம் வரவும் செலவும் சமமாக இருக்கும். கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தா கடின உழைப்பு தேவைப்படும். வாரம் பொறுமையுடன் பணியாற்றவும். குடும்பத்தை பார்த்தா மூத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது மகர ராசி என்பவர்களுக்கு நன்மை தரும். கல்வி கற்கும் மாணவர்களாக இருந்தால் மகர ராசி என்பவர்கள் மாணவர்கள் அதிக நேரம் ஒதுக்கி படித்தால் மட்டுமே நல்ல பலன் கிடைக்கும். வழிபாடு, அதாவது சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பவர்களே, சனிக்கிழமை தீபமேற்றி சனி பகவானை வழிபடுவது தடைகளை குறைக்கும். அடுத்தது கும்பம். கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். கும்பராசி என்பவர்களே, புதிய சொத்துக்கள் அல்லது பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் தொட்டதெல்லாம் துலங்கும் வாரம் கும்பராசிக்கு. தொழில் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடக்கும். கும்பராசி என்பவர்கள் கும்பத்தில் கல்வி கற்கும் மாணவர்கள் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெறுவீர்கள். வழிபாடு, கும்பத்தின் அதிபதி சனி பகவான். ஆகவே சனிக்கிழமை விநாயகர் வழிபாடு சகல காரிய சித்திகளையும் தரும். கும்பராசிக்காரர்கள் சனிக்கிழமையில் விநாயகர் பெருமானை வழிபடுவது சகல காரிய சித்திகளையும் தரும். அடுத்தது மீனம். மீனராசி என்பவர்களுக்கு பணம் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்த்தால் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் போது அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை பெறவும். குடும்பத்தை பார்த்தால் குடும்பத்தில் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும். மீனராசி என்பவர்களே, மீனத்தில் கல்வி கற்கும் மாணவர்களாக இருந்தால் படிப்பில் கவனத்தை ஒருமுகப்படுத்தி ஒரு மனசுடன் படிப்பது அவசியம். வழிபாடு, குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசி என்பவர்களே, வியாழக்கிழமை ராகவேந்திரர் வழிபாடு அமைதியை தரும். இந்த வாரம் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் எவை, துரதிர்ஷ்டம் அதாவது பிரச்சனையை பெறும் போன்ற ராசிகள் எவை என்பதை பார்க்கலாம். அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு போன்றன. பண வரவு, தொழில் மேன்மை, சுப காரிய வெற்றி மற்றும் காரிய சித்தி உண்டாகும். நன்மை பெருகும் காலமாகும். இந்த மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் போன்றதுக்கு இந்த வாரம் நன்மை பெறும் நாளாகும். கவனமாக இருக்க வேண்டிய பணம் பரிவர்த்தனை, புதிய முடிவுகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளின் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியமான ராசிகள் ரிஷபம், கடகம், விருச்சிகம், மகரம், மீனம்.